வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று அம்மாச்சி வைத்தியத்தில் ஒரு முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். என்ன பதிவுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம காலத்துக்கும் அந்த நாள்லேருந்து இந்த நாள் முடிய பெண்களையே குறை சொல்கிறது. ஒரு பெண் கெட்டு போகிறது காரணம் ஆண்கள் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? பெண் ஒரு குடும்பத்திலேருந்து அடுத்த குடும்பத்தில் அடி எடுத்து வைக்கும்போதே அவளை மாமனார் மாமியார் புருஷன் எல்லாம் பாச பந்தமாக அரவணைக்கணும். அதை விட்டுட்டு ஒன்றால் தான் போச்சு வரையிலே அப்படியே கொடுமைப்படுத்துகிற மாதிரி மாமியார் என்ன பண்ணுவாங்க, என்னமோ ஒரு வெளியாளை கூட்டியாந்து வேலைக்காரியை கூட்டியாந்த மாதிரி அதிகாரம் பண்ணுவாங்க. புருஷன் என்னன்னா அப்படியே வந்தவளை குதறி எடுக்காது. ஒரு வேலை செய்யலாம், அதையும் செய்யலை இதையும் செய்யலை, அதை பண்ணு இதை பண்ணு போட்டாச்சு. அந்த பெண்ணு அம்மா வீட்டில் பாசபந்தம், அண்ணன் தம்பிங்க அக்கா தம்பிச்சு அப்பா அம்மாவோட சேர்ந்து வளர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணு நம்ம வீட்டு கூட்டி ஆகும்போது பாசபந்தத்தை காட்டணும். நல்ல பக்குவமாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும். நம்ம குடும்பம் இப்படி மாமனார் இப்படி மாமியார் இப்படி, என்னோட குணம் இப்படி, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்கிறது தான் புருஷன். அதை விட்டுட்டு எதை செஞ்சாலும், ஏன்னா அந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு வேலை பார்க்குது. அப்போ அதுக்கு நல்லது கிடத்து எல்லாமே புரியாது. மாமியார் என்ன பண்ணுவாங்க, தாய் மாதிரி இருக்கணும். அம்மா இது இப்படி செய்யணுமா, மகனுக்கு இப்படி பிடிக்கும், மாமனாருக்கு இப்படி பிடிக்கும், எனக்கு இப்படி பிடிக்கும், ஒன்று ஆத்தனாருக்கெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த பொண்ணு தன்னாச்சாலும் அந்த பாசத்துலேயே கட்டுப்பட்டு செய்ய ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு இப்படி தான் நான் வளர்த்தாங்க உங்கள் அம்மா, இப்படி தான் பண்ணியா, இப்படி தான் உங்கள் அம்மா வீட்டில் இருந்தியா, இதே பிடுங்கா இருக்கும். அம்மா வீட்டை என்றைக்குமே பிறந்த பொண்ணு தாய் வீட்டை குறை சொன்னால் பொறுக்காது. மற்ற எதுனாலுமே பொறுத்துக்குங்க. தாய் வீட்டு குறை சொன்னாவே பொறுக்காது. உங்கள் அம்மா இவ்வளோ நகை போடுறானாங்க, அது இவ்வளோ போடல, இவ்வளோ தான் போட்டிருக்காங்க, சீர் இதை தான் செஞ்சுருக்காங்க. இந்த இதில் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதில் வந்தவங்க போனவங்க எல்லாத்துலேயும் சொல்லி காட்டி அந்த பிள்ளைய அப்படியே டார்ச்சல் ஆக்கிடுவாங்க. அந்த பொண்ணோட மனசு எதெல்லாம் நாடி எதிர்பார்த்து வந்ததோ அது அத்தனையுமே கிடைக்காம போயிடும். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, உடனே தாய் வீட்டை நடுவா. தாய் தப்ப என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுறதுமா, நம்ம தலையெழுத்துமா, கட்டி கொடுத்துட்டோம், ஏதோ கொஞ்சம் பொறுத்து போமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பொண்ணால் எந்த பக்கமுமே சந்தோஷம் இருக்காது. அப்போ என்ன பண்ணும், ஒன்று பெண்கள் கெட்டு போகிறதே அடுத்தவங்கள தேட ஆரம்பிக்கும். இந்த கட்டம்தான் நம்ம பிள்ளைங்களை திருத்தணும்னா, கணவனை என்ன பண்ணும், மனைவி திருத்தணும்னா அது வந்த உடனே பாசப்பிரியத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துடணும். இல்லையா அது ஃப்ரீ பேட்டாக இருக்கட்டும், அதுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்யட்டும். மிச்சம் அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, ஏற்கனவே எல்லா வேலையும் இழுத்து போட்டு அம்மா அப்பா தானே பண்ணாங்க. இப்போ மருமக வந்தவுடனே உடனே எல்லாமே அவள் தலையை கொட்டிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாக இதை பண்ணுமா அதை பண்ண சொல்லி கொடுத்தா அந்த பொண்ணு தன்னாச்சையில் புரிஞ்சுக்குவேன். அதை எடுத்தவொன்னே கால் மேலே காலை போட்டுக்கிட்டு, இல்லைன்னா படுக்கையிலே பெட் காப்பி கொண்டாங்கிறதும், மாமனாருக்கு சாப்பாடை போடுங்கிறதும், ஏன் இதெல்லாம் இவங்க பண்ண ஆகாதா? இந்த பிள்ளைங்க அதனால தான் கெட்டு போகுது. உடனே தாய் தப்ப அரவணைப்பு கிடைச்சா பரவாயில்ல, அம்மாவிட்ட கோச்சிட்டு போயிடும். இல்லைன்னா ஏதாவது வேற ஒரு நாட ஆரம்பிச்சிடும்.
பெண்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் காரணம் அதுதான். புகுந்த வீட்டில் ஆதரவு கிடைக்கலன்னா அந்த பெண்கள் வந்து நல்ல பெண்களாக இருந்தால் அது ஆண்டவனே தலையெழுத்தேன்னு அதுலேயே இருந்து அழுது அழுது கண்ணீர் வடிக்கும். கடைசியில் அது மாண்டு போகிறதுக்கும் அதான் காரணம். இல்லையா தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடுறது, வேறு யாரையாவது கொட்டிட்டு ஓடுறது, இதுக்கு எல்லாமே இந்த ஆண்கள் தான் காரணம். இந்த பிள்ளை பாசப்பந்தம் கிடச்சா ஏன் அடுத்த பக்கம் போகுது? நிறையா பெண்கள் ஓடி போச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முழு காரணமும் ஆண்கள் தான். நம்ம குடும்பத்தை பக்குவத்தை எடுத்து சொல்லி அந்த அம்மா அப்பாவே விட்டுட்டு வந்திருக்கு, குடும்பத்தையே விட்டுட்டு நம்மகிட்ட வந்திருக்கு. நம்ம வந்து கொடுமைப்படுத்தணும் பண்ணால் அந்த பொண்ணு எப்படி போகும்? ஒன்று இறந்து போகும், இல்லை அடுத்தவனோட ஓடிடும். இதான் நடக்கும். இதில் குழந்தை வந்துட்டால் அது பெரிய கொடுமை. அதனால் ஒன்றுமே சமாளிக்க முடியாது. எத்தனை பெண்கள் தெரியுமா குழந்தை இருந்துமே மாதமான பிறகு இறந்துருக்குங்க. திருப்பி குழந்தை பிறந்தோம் குழந்தைய விட்டுட்டு இறந்துருங்க. இதெல்லாம் மாமியார் வந்து மாமனார் இதில் முக்கால்வாசி குடும்பங்களில் மாமனார் கொஞ்சம் நல்ல டைப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்துப்போமா, என்ன பண்ணுறது, அவன் குணம் அப்படி இப்படி, உங்கள் அத்தைக்காரி இப்படி பண்ணுவா, கொஞ்சம் பொறுத்துமா. அந்த மாமனாரோட பாசத்தில் கொஞ்சம் பிள்ளைங்க கட்டுப்பட்டு இருக்குங்க. ஆனால் எல்லாருமே சேர்ந்து குடும்பப்பட்டுனா அந்த பொண்ணு எங்கே தான் போகும்? இதை தெரிஞ்சு கணவன்மார்கள் வந்த பொண்ணுக்கிட்ட கணவன்மார்களும் மாமியார் மெயினாக எங்கே பொறுத்தாலுமே மாமியார் குடும்பம் பெரிய கொடுமையாக இருக்கும். மகன் முன்னாடி எப்படியே பாசபாதமாக நடிக்கிறோம்னு நடிப்பாங்க. மகன் போனவொன்னே மருமலை ஒரே பிடுங்கு தான் மகளை கூட்டியாந்து வச்சு ஆசைபாசையாக பார்ப்பாங்க. இதில் என்னன்னா அந்த வந்திருக்க மக என்ன பண்ணுவா, மகளும் சேர்ந்து பிடுங்கி எடுப்பா. ஐயோ நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அண்ணி வந்துட்டாங்களே, இல்லை தம்பியாக இருந்தால் தம்பி பொண்டாட்டி வந்தாச்சே அப்படின்னு பாசத்தை காட்டாங்க. அப்போ வந்து ஒரு பிள்ளையோட ஒரு இது வந்து தெரியும், அந்த பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு பாசபதமாக இருந்தால் கூட ஐயா நம்ம நாத்தனார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும். ஆனால் அது நாத்தனாவும் சேர்ந்து அம்மா பக்கம் சேர்ந்துக்கிட்டு பேசினா அது எங்கே தான் போகும்? இதை மனசில் வச்சு எல்லா ஆண்களுமே ஓரளவுக்கு அடம் பண்ணுற பொம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாரையுமே நான் குறை சொல்ல முடியாது. பெண்கள் மட்டும்தான் தப்பு பண்ணாங்க, ஆண்கள் வந்து தப்பு பண்ணல, இல்லை ஆண்கள் தப்பு பண்ணுறாங்க பெண்கள் தப்பு பண்ணல. எல்லோருக்குமே ஒரே கதை தான். பெண் நல்லா இருந்தால் ஆண் சரியில்லாமல் இருப்பான், ஆண் சரி இருந்தால் பெண் சரியில்லாமல். எத்தனை குடும்பங்களில் பெண்களும் போய் அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் வைக்கிறது, அந்த குடும்பமே வீணாக போயிடுது. ஏன்னா வரையிலேயே கெட்ட பழக்கங்கள் அவ்வளவுமே கற்றுக்கிட்டு வர்றது. அப்போ வந்து அந்த வீடு நிம்மதி இல்லாமல் போயிடும், பூந்த வீடு வீணாக போயிடும். இது எல்லாமே பக்குவமான முறையில் நம்ம வந்து புருஷன் தப்பு பண்ணுறாருன்னா அவருக்கு புத்திமதி சொல்லி ஒரு பாசபந்தமாக கொண்டு வர்றது நம்ம பொண்ணு கையில். அதே மாதிரி பொண்ணு தப்பு பண்ணாக்க ஆண்கள் அதை எடுத்து எது இப்படிலாம் செய்யணுமா பண்ணுமா சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்து கேட்கலன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன நடவடிக்கைன்னா எடுக்கலாம். அதை விட்டு எடுத்தவனையே குறை சொல்லி பெண்களை வந்து வயிறு எறிய விடாதீங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்த பெண் வந்து வயிறு இருந்தால் அந்த குடும்பமே நல்லா இருக்காது. நிறையா குடும்பங்கள் இந்த மாதிரியே வீணாக போகுது. தயவுசெய்து வருங்கால கணவன்மார்களோ மனைவிமார்களோ அந்த மாதிரி தப்புக்களை பண்ணாதீங்க. புகுந்த இடம் வந்து உங்கள் வீடு, சொந்த உரிமையான இடம் எதுனா புகுந்த வீடு தான். அதேமாரி கணவன்மார்களுக்கு என்னென்னா, தாய் எத்தனை பேர் இருந்தாலும் மனைவி நல்லது கெட்டது, உங்களோட நல்லது கெட்டது மனைவி கையில் தான் இருக்குது. தாய் தப்புன்னு சொல்லி மனைவியை நிராகரிக்காதீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இதை தயவு செய்து நாம் சொன்னதை அட்வைஸ் இல்லாமல் ஒரு வாக்கு மாதிரி எடுத்து அந்த மாதிரி மனுஷாளுக்கிட்ட பாசபந்தத்தை காட்டுங்க. உங்களுக்கு துணைவனும் துணைவி 2 பேரும் சேர்ந்தால் தான் குடும்பம். யார் ஒருத்தவங்க பிஞ்சாலுமே குடும்பம்
பிஞ்சு போயிடும், அப்படியே சுக்கு நூறாயிடும். தயவுசெய்து இதை வந்து மனசில் வச்சு கேட்டு இந்த பொன்மொழிகளை கேட்டு நல்லபடியாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.